தயாரிப்பாளர் திருப்பூர் அப்படின்னு சொன்ன உடனேயே எனக்கு நிறைய ஃப்ளாஷ்பேக். திருப்பூர் ப்ரொடியூசர்ஸ்னு ஒரு டைட்டில் கொடுத்து நீ படம் பண்ண சொன்னால் நான் படம் பண்ணிடுவேன். அவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் நான் பார்த்துருக்கேன் திருப்பூரில். ஆனால் யாருமே ஒருபடியாக படம் பண்ணல. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டி அதை ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்றதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு நிறைய பேர் வேறு வேறு விஷயங்களுக்காக சினிமாவுக்கு வந்தவங்களா இருந்தாங்க. நீங்கள் மட்டும் சினிமாவை நோக்கி வந்தவங்களா இருந்திருக்கீங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அது உங்கள் குடும்பத்தோடு உட்காந்துருக்கீங்க. அந்த குடும்பம் உங்களை நம்பி இந்த திரையுலகத்துக்குள்ளே அனுமதிச்சிருக்காங்க. ஸோ அந்த அனுமதிச்சதுக்கு நீங்கள் அவங்களுக்கான கொடுக்குற பரிசுன்றது இந்த திரைப்படத்தோட வெற்றிகளாக இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதை நான் விரும்புகிறேன். என்னோட உங்களுக்கு 2 மகள்கள், நான் உள்ளே உட்காந்து பேசிட்டு இருந்தேன். எனக்கு 2 மகள்கள். கிட்டத்தட்ட நம்ம சின்சியராக தான் இருப்போம். ஏன்னா நம்ம பொண்டாட்டிக்கு பதில் சொல்கிற போதுலேயே மனைவிக்கு குழந்தைங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? பாப்பா கேட்கும் அப்புறம் உங்களை. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கங்க்ராட்ஸ். நீங்கள் நல்லா பண்ணுங்க தம்பி. இந்த ஃபோனை ஆஃப் பண்ணுங்க தம்பி. அப்புறம் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன், இந்த படம் நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முதல் காரணமாக இருக்குது அந்த டைட்டில் டிசைன். அது யார் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த தம்பிக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக ரொம்ப பிரமாதமாக டிசைன் பண்ணியிருக்காரு. 4th ஃப்ளோர் அப்படின்ற ஒரு சாதாரண பேர் தான் அது. 1st ஃப்ளோர், 2nd ஃப்ளோர், 3rd ஃப்ளோர், 4th ஃப்ளோர், 10,000 எல்லா இடத்துலையும் இந்த வார்த்தைகள் இருக்கும். ஆனால் அந்த 4th ஃப்ளோர்ன்ற வார்த்தைக்கு ஒரு கம்பீரத்தையும் ஒரு டிசைனையும் கொடுத்தது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதில் தெரியுது இந்த படத்தோட அட்ராக்ஷன், வெற்றி எல்லாமே. ஏன்னா எல்லாரும் இந்த 4th ஃப்ளோர் ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்தை பார்க்கணும்னு தோணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து அந்த த்ரில்லர் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் இந்த மாதிரியான ஜேர்னர் தான் ஒர்க் அவுட் ஆகுது. அதை வந்து ரொம்ப அழகாகவே அவங்க ஃபோட்டோகிராஃபியாகவும் சரி, ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லையும் சரி, ஷார்ட் டிவிஷன்லையும் சரி கொடுத்துருக்க விதத்தில் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை இன்னைக்கு உள்ள அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த படம் பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துது. ஸோ அதனால் இந்த காம்பினேஷன் அடுத்த படம் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. ஏன்னா உங்கள் காம்பினேஷன் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபோட்டோகிராஃபிலேருந்து, எடிட்டர்லேருந்து, மியூசிக்லேருந்து எல்லாமே மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது பிரதர். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அந்த வார்த்தைகள் எழுதின கவிஞர் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது. நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, பயப்படாதீங்க, தைரியமாக எந்திரிச்சுங்க. நான் தான் கவிஞன் இல்லைங்க. கவிஞனுக்கு ஒரு திமிரு இருக்கணும்ல, அது இருக்கலாம், தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல வார்த்தைகள் இருக்கு உங்ககிட்ட. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. டிசைன் பண்ணவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் எடிட்டர் யார் இங்கே இருக்காங்களா? சுதர்ஷன், ராம் சுதர்ஷன். ஓ, அந்த இதுக்கிட்ட ஜெமினியில் இருப்பார் அவர். ஓகே சூப்பர், நல்லா பண்ணியிருக்கார் எடிட்டர். அண்டு ஆரி வந்து எனக்கு நண்பர், அப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் என் படத்தில் ஹீரோவாக நடித்தவர், அப்புறம் இப்போ நான் எடுத்த ஜேர்னியில் என்னோட ட்ராவல் பண்ணவர் நடித்தவர், அதை தாண்டி என்னோட உறவினர், அதை தாண்டி வந்து எங்கள் ஊருக்காரரு, மதுரைக்காரரு. ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் எங்களுக்கு நெருக்கம் இருக்குது. எங்கள் குடும்பத்தோட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நண்பராக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா அவரோட முயற்சி, அவருடைய ரொம்ப, அதாவது இங்கே வந்து பின்புலத்தில் ஆளை வச்சுக்கிட்டு வர்றவங்க நிறைய பேர். ஆனால் பின்புலத்தில் இல்லாமல் ஓடி வந்து ஒருத்தன் ஜெயிக்கிறான்ல, அவனுக்கு இருக்க வேல்யூ தனி தான் என்னவாக இருந்தாலும். ஏன்னா பின்புலத்தில் எங்கள் அப்பா டைரக்டரு, இல்லை எங்கள் அப்பா வந்து ரைட்டரு, இல்லை எங்கள் அப்பா ப்ரொடியூசர்னு ஒருத்தர் வராமல் எனக்கு யாரையுமே சினிமாவில் தெரியாதுங்க, சினிமா தெரியும் அப்படின்னு வந்ததில் நான் ஒரு ஆள், அவர் ஒரு ஆள். ஸோ எங்களுக்கெல்லாம் அந்த வெற்றி தான் எங்களையே இன்னைக்கு வரைக்கும் உயிர்ப்போட வச்சிருக்கு. அப்படின்னா நாங்களாக போராடி, நாங்களாக ஜெயிச்சு, நாங்களாக அந்த இடத்துல உட்காந்துருக்கோம். எங்களுக்கு யாரும் பின்னாடி சப்போர்ட் பண்ணி நீ போயிருன்னு எங்களுக்காக 10 படம் எடுக்கலை. ஒவ்வொரு படத்துக்கும் சுசீந்திரனுக்கும் அதே மாதிரி தான், அவருக்கும் இதே மாதிரியான இப்படி வந்தவங்க பாருங்க, தொடர்ந்து இண்டஸ்ட்ரியில் படம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏதோ ஒரு ரூபத்தில், ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் எங்களுடைய படங்கள் மூலமாக உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி ஒரு ஆளாக நான் ஆரியை பார்க்குறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கவிதா மேடம், ப்ரொடியூசர் பேசி அப்புறம் டைரக்டர் பேசியிருக்கலாம், எடுத்துவிட்டு நம்மளே பேச வைக்கிறீங்க. பட் எனிவே, உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி. மேடையில் விட்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும், இயக்குனர் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த விழா வந்து சிறப்பித்ததுக்கு என்னுடைய நண்பர் ஆரி கூப்பிட்டதோடு உடனே நான் அந்த படம், இந்த ட்ரெய்லர் பார்த்தவொடனே நான் வாழ்த்து சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்குது ஆரி அப்படின்னு சொன்னேன். அப்புறம் உடனே சொன்னார், நம்ம படம் பார்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு படம் அரேஞ்ச் பண்ணார் ராஜா சார். ராஜா சார் திருப்பூர்லேருந்து வந்து இப்போ ஒரு பேஷனோட ஒரு படம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய இந்த முயற்சி மிக பெருசாக வெற்றி அடையணும். தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு நிறைய புது தயாரிப்பாளர்கள் தமிழ்நாட்டில் பல இடங்கள்லேருந்து வந்து படம் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு சரியான முறையில் கைட் பண்ணி இங்கே இருக்கிற இயக்குநர்களும், இங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், பிஆர்ஓஸ் எல்லாருமே சரியான முறையில் கைட் பண்ணி எவ்வளோ குறைவான பட்ஜெட்டில் அவங்க படத்தை எடுக்க அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களோ அந்தளவு நிறைய தயாரிப்பாளர்கள் தமிழ் சினிமாவுக்கு வர முடியும். இந்த படத்தை நல்ல பட்ஜெட்லேயே எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் அது கேட்டதே ராஜா சார் என்ன சார் இவ்வளோ பட்ஜெட்டில் எடுத்திருக்கீங்க, இவ்வளோ செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க அப்படின்னு. அவ்வளோ நம்பிக்கை அவருக்கு, இந்த கதை மேலே அவ்வளோ நம்பிக்கை.
இந்த படத்தை பார்த்த உடனே நீங்கள் ட்ரெய்லர்லேயே எல்லாம் சொல்லிட்டாங்க. ஒரு அமானுஷம், த்ரில்லர், ட்ரீம்ஸ், அது உங்கள் கனவுலேருந்து வர்றது நிஜமாகுமா அப்படின்னு நிறைய சொல்லிட்டா வந்து ஸ்பாய்லர் ஆகிடும். அதனால் அது சொல்ல வேணாம். ட்ரெய்லர்லேயே அப்படி இப்படி விட்டு விட்டா அழகாக சொல்லியிருக்காங்க. அண்டு அதில் இருக்கிறது தான் கதை. ஆக்சுவலி வந்து ஒரு மனிதனுடைய ட்ரீம்லேருந்து வர ஒரு கதையே எப்படி உண்மையாக நடக்குதா, அந்த நிகழ்வுகள்லேருந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அது அந்த நிகழ்வுகள்லாம் உண்மையாகவே இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு பரிதவிப்பு, என்ன மாதிரி பிரச்சனைகள் ஒரு ஹீரோ சந்திக்கிறாருன்றத ஆரியினுடைய ஒரு கம்ப்ளீட் உழைப்பை நான் பார்த்தேன். அதில் வந்து படத்தில் வந்து அவர் எல்லாமே இருக்கார். ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கார், அருமையான ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக இருக்கார், ஒரு உண்மையான அப்பாவாக இருக்கார். அதை விட வந்து பயந்து போயிட்டு இந்த நடக்கிறதெல்லாம் இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறோன்றது ஓடுறதா இருக்கணும், எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ஆரி கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்கு ஒரு ஒரு சரியான ஒரு பிரேக் கிடைக்கணும். ஒரு நல்ல படம் அமைஞ்சு அவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கணும். ஏன்னா அவ்வளோ ஒரு பல வருடங்களாக ஒரு 10 வருடம் மேலே சிறப்பான படங்களில் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கான ஒரு படமாக இந்த படம் அமைய நான் எதிர்பார்க்குறேன். இந்த படத்தில் நடித்த பல பேர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க வரல நினைக்கிறேன்ல, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஆதித்ய கதிரும் ரொம்ப சூப்பராக நல்லா பண்ணியிருந்தார் அந்த காமெடி போர்ஷன்ஸ் எல்லாம். தரனுடைய பாடல்கள், மெலடி ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆயிருந்தது. தரன் ரொம்ப வாழ்த்துக்கள். அந்த பிஜிஎம் சரி, சாங்கும் சரி பிரமாதப்படுத்தியிருக்கீங்க. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு, எடிட்டிங், டைரக்டர் சுந்தரபாண்டியன் எல்லாருமே ரொம்ப அருமையாக உழைச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். நான் படம் பார்த்தோன்னே அதான் சொன்னேன், இது ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் சார். சரியான முறையில் ப்ரொமோட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அப்போ தான் வந்து இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு. அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னா வந்து என்னுடைய நீண்டகால நண்பர் லக்ஷ்மண் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செஞ்சிருக்கா. அப்படி வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்துக்கு அப்புறம் ஏன்னா நான் அவ்வளோ பிரமித்த ஒரு ஒளிப்பதிவாளர். முதல் திரைப்படத்திலேருந்து அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நெஞ்சில் துணிவு தான் ஒரு படம் பண்ணோம். சினிமாவை ரொம்ப அதிகம் நேசிக்கக்கூடிய நான் பார்த்த சில மனிதர்களில் லக்ஷ்மண் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தன். சினிமாவை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டா அப்படி. ஸோ லக்ஷ்மண் இந்த படத்தில் ஒளிப்பதிவு பண்ணதுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அப்புறம் வந்து சுந்தர் வந்து நான் வந்து உதவி இயக்குனராக வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது அப்போவே வந்து நான் ஒரு அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் நமக்கு பழக்கமானவங்க அப்படின்னு பார்த்தா சுந்தர் ரொம்ப முக்கியமானவர். ஹரிசாட்டையெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். இந்த திரைப்படத்தை வந்து அழகாக கையாண்டு ஒரு ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஒரு திரைப்படத்தை அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வரதே மிகப்பெரிய சவால் ஒவ்வொரு இயக்குனருக்கும். அந்த வகையில் வந்து சுந்தரை நான் பாராட்டுறேன். கண்டிப்பாக இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் ஹாரர் த்ரில்லர் அப்படின்னாவே வந்து எல்லாருக்குமே ஒரு சேஃப் ஜோன் இருக்கும். நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கேன் ஆரி. எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு ஊர் பற்று இருக்கும். நம்ம ஊரா அப்படின்ட்டு. அப்படி வந்து நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பழனி. ஸோ அந்த பழனியிலேருந்து ஒரு ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்படும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். ஆரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.